வீட் கிராஸ்ல இருக்கக்கூடிய நன்மைகள் பத்தி தான். இன்ஃபேக்ட் இந்த வீட் கிராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்னு சொல்லலாம். குறிப்பாக இதில் வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ, அயன், கால்சியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குளூட்டாதயோன் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம்னா இப்போ இந்த வீட் கிராஸ்க்கு அந்த பச்சை நிறத்தை தரக்கூடிய அந்த குளோரோஃபில் இருக்கு இல்லையா, அதுவுமே அதிக அளவில் இருக்கு. அண்ட் இந்த குளோரோஃபில்னால நம்மளோட உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் வந்து கிடைக்குது. இப்போ கொலஸ்ட்ரால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இந்த மெழுகு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். இது ஏன் நம்மளோட உடலுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில ஹார்மோன்ஸ் இந்த பைல் இதெல்லாம் செக்ரேட் பண்றதுக்கு கொலஸ்ட்ரால் தேவை. அதே சமயம் அந்த கொலஸ்ட்ரால் நார்மலை விடவும் ரொம்ப அதிகமாக ஆயிட்டு இருந்தது அப்படின்னாக்க அதனாலேயே என்ன ஆகும்னா இப்போ இந்த ரத்த ஓட்டம் வந்து தடைப்படலாம். ஸோ அப்படி இந்த பிளட் ஃப்ளோ வந்து பிளாக் ஆச்சு அப்படின்னா அதனால நமக்கு இந்த ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஆனால் வீட் கிராஸ்ல இருக்கக்கூடிய நிறைய விதமான நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸை குறைக்கிறதுக்கு உதவுது. இது இல்லாமல் ஒரு சில அனிமல் ஸ்டடிஸ் பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வீட் கிராஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட்னால ஒரு சில கேன்சர்ஸை கூட நம்மளால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது ஹெல்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போட நம்ம பிளட் சுகர்ஸ். ஸோ பிளட் சுகர்ஸ் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப ஹையில் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னாக்க அதுவே நாளடைவில் நம்மளோட நரம்பு, கண்ணு, மற்ற உறுப்புகளையும் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த விதத்தில் வீட் கிராஸில் இருக்கக்கூடிய பல விதமான அந்த நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது இல்லாமல் ஒரு சின்ன ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அல்சர் அண்ட் ரெக்டல் ப்ளீடிங் இருக்கிற மக்களை வந்து அந்த ஸ்டடியில் என்ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு மாதத்துக்கு வந்து அவங்களுக்கு இந்த வீட் கிராஸ் ஜூஸ் வந்து கொடுத்துட்டு வந்து அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வீட் கிராஸ் ஜூஸ் எடுத்துக்கிறது மூலமாக அதில் இருக்கக்கூடிய அந்த குளோரோஃபில் வந்து ஒரு பவர்ஃபுல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நிறைய இன்ஃப்ளமேஷனை தடுக்குது. இந்த அல்சர், அந்த ரெக்டல் ப்ளீடிங் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் உருவாகக்கூடிய அந்த சிம்டம்ஸையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரிலீஃப் கொடுத்துருக்கு அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வீட் கிராஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் கூட கிடைக்கும். ஸோ இதை வந்து சாலட் இல்லை ஸ்மூதிஸில் ஆட் பண்ணலாம், இல்லை வீட் கிராஸ் ஜூஸாக கூட எடுத்துக்கலாம். பட் ஆனால் அதை ப்ராப்பராக டைல்யூட் பண்ணி எடுத்துக்கிறது பெட்டர். உங்களுக்கு ஏதாவது அலர்ஜிஸ் இருந்தது இல்லை சீரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னாக்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுக்கிறது சேஃப்.